எங்கள் மனதாலும் நினைவானீரே, உயிரோடு உயிரானீரே, எங்கள் மனதாலும் நினைவானீரே, சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே, எங்கள் நோய் தீர்க்கும் மருந்தானீரே, உயிரோடு உயிரானீரே, எங்கள் மனதாலும் நினைவானீரே. இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கின்றேன். இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி, உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கின்றேன். வழி சத்தியம் ஜீவன் நீரே, வாழ்க்கைக்கு ஒளியானீரே, வழி சத்தியம் ஜீவன் நீரே, வாழ்க்கைக்கு ஒளியானீரே, எந்த வாழ்க்கைக்கு ஒளியானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் அன்பை என்னை விட்டு பிரிக்காதையா. பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அதுவும் அன்பை என்னை விட்டு பிரிக்காதையா. தாயினும் உயர்ந்தவரே, தந்தையினும் மேலானீரே, பெற்ற தாயினும் உயர்ந்தவரே, தந்தையினும் மேலானீரே, தந்தையிலும் மேலானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, உயிரோடு உயிரானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே, எந்த மனதாலும் நினைவானீரே. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த திரு சுவிசேஷகர் கானா எஸ் அந்தோணி ஐயா அவர்கள் வந்துவிட்டார். அவர்களை கரம் கொட்டி அனைவரும் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமே வரலையே. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த சிறப்பான கொடுகையிலே அடியினை அழைப்பித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அம்மனூர் சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய ஆயர் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற சகல நிர்வாகிகள், ஆலயத்தினுடைய விசுவாசிகள், ஒலிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நல் வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே பாடல் வழியாகவும் இசை வழியாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அடியினை அழைப்பித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு நேராக நம் முதல் ஒரு பாடலுக்காக நம்ம பாடிட்டு அடுத்த பிறகு நம்ம செய்தி கடந்து போவோம். எடுத்துட்டு வாசிக்கலாம். யாத்ராகம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த உலகத்திலே 303 கோடி தேவர்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அவைகளுக்கு எந்தவித ஆதாரமும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் மரித்துவிட்டு எல்லாருடைய கல்லறைகளையும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம் இன்னும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஒருவரும் இல்லை என்று மறுக்க முடியாது, இல்லை என்று சொல்லவும் முடியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சிறப்பான கூடுகளே வந்திருக்கின்ற நாம் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் அவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட கூட்டங்களை அநேக இடங்களிலே ஏற்பாடு செய்து அடியினை அழைப்பித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நான் சந்தோஷிப்பேன். இந்த அரக்கோணம் பகுதியிலே நான் இந்த இடத்துக்கு 2வது முறை என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாங்கய்யா ரைசலார் கர்த்தருடைய தேவ திட்டத்தின்படி இந்த நாளிலே அடியினை வந்திருக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகட்டும். எடுத்தவர் அவரை துதிப்பதற்கு 1000 நாவுகள் போதாது. ஹல்லேலூயா. அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுக வந்திருக்கின்றோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உம்மை துதிக்க, உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் 100 பிறந்து வந்தது. உம்மை துதிக்க, உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் 100 பிறந்து வந்தது. நான் எழுதுவதும் உமது வார்த்தையே, நான் பாடுவதும் உமது கிருபையே. நான் எழுதுவதும் உமது வார்த்தையே, நான் பாடுவதும் உமது கிருபையே. நான் பாடுவதும் உமது கிருபையே. உம்மை துதிக்க, உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் 100 பிறந்து வந்தது. தியாகத்தை இந்த உலகத்தாக உணர்ந்திட வேண்டும். ரத்தம் சிந்திய உங்கள் தியாகத்தை இந்த உலகத்தாக உணர்ந்திட வேண்டும். உம்மை குறித்து பாடும் பொழுதிலே ஆத்துமாக்கள் மனம் திரும்பி நடந்திட வேண்டும். உம்மை குறித்து பாடும் பொழுதிலே ஆத்துமாக்கள் மனம் திரும்பி நடந்திட வேண்டும். உம் தூய வழியில் நடந்திட வேண்டும். உம்மை
துதிக்க உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் ஒரு பிறந்து வந்தது. முள்முடியை அணிந்த வேதனை மண்ணில் உள்ளவர்கள் உணர்ந்திட வேண்டும். முள்முடியை அணிந்த வேதனை மண்ணில் உள்ளவர்கள் உணர்ந்திட வேண்டும். உமது நித்திய ஜீவ வழியிலே உங்கள் ஆட்டு மந்தை நடந்திட வேண்டும். உமது நித்திய ஜீவ வழியிலே உங்கள் ஆட்டு மந்தை நடந்திட வேண்டும். நன்மை பெருமை தொடர்ந்திட வேண்டும். உம்மை துதிக்க உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் ஒரு பிறந்து வந்தது. சிலுவையிலே பாரம் சுமந்ததை இந்த பாவிகளும் உணர்ந்திட வேண்டும். சிலுவையிலே பாரம் சுமந்ததை இந்த பாவிகளும் உணர்ந்திட வேண்டும். மாயை உலகை மறந்த மனிதர்கள் நல்ல ஆயிரம் உம்மை வணங்கிட வேண்டும். மாயை உலகை மறந்து மனிதர்கள் நல்லாயர் உம்மை வணங்கிட வேண்டும். நல்மீட்பர் உம்மை தொடர்ந்திட வேண்டும். உம்மை துதிக்க உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் ஒரு பிறந்து வந்தது. உம்மை துதிக்க உம்மை ஜெபிக்க இங்கு பாடல் ஒரு பிறந்து வந்தது. நான் எழுதுவதும் உமது வார்த்தையே செய்யணும் பாடுவதும் உமது கிருபை. நான் எழுதுவதும் உமது வார்த்தையே செய்யணும் பாடுவதும் உமது கிருபை. நான் பாடுவதும் உமது கிருபை. நான் பாடுவதும் உமது கிருபை. நான் பாடுவதும் உமது கிருபை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவருடைய பக்கத்தில் கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்தார். அவருடைய பக்கத்தில் இருந்தவங்கிட்ட கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்தார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய சாட்சிகள் ஏற்கனவே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஹல்லேலூயா. நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா. அதானே? எத்தனை பேருடைய சாட்சி கேட்டிருக்கீங்க? கையை வரல மேலே மறந்துட்டீங்களோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வாங்கிட்டாகட்டும். நான் ஒரு இந்து பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான், எங்க அப்பாவுக்கு 3 மனைவிகள். ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார். 3 மனைவிகள். அவருக்கு வாய்த்த நிமித்தமாக 10 பேர் பிறந்தோம். எல்லாருக்கும் சந்திரசேகரன், லோகநாதன், சரஸ்வதி, ஜோதி, சுப்பிரமணி, கலைவாணு, சுகுமாரன் அடி பேர் வச்சாங்க. என்ன பெத்த அம்மா எனக்கு அந்தோனியின் பேர் வச்சாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார் வேதத்துல வாசிக்கும் போது, உன்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டேன், இருமனங்கள் இணைவதற்கு முன்பாகவே. அப்போ தேவனுடைய திட்டம் எப்படி பாருங்க. ஹல்லேலூயா. நான் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் ஆண்டவரை பாடுவேன்.
உலகத்தில் கானா பாடலை பாடி சுற்றி திரிந்து வந்தான். முதல்ல கானா கேசட் வெளியிட்டது நாங்க தான். எனக்கு பின்னால் என்ன எல்லா சகோதரன் நீ சினிமாவில் பாடி இருக்காங்க. அல்லேலூயா. நான் பாடி கேட்டு கொண்டிருந்தவர்கள். அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் நான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பை என் மனைவி மூலமாகத்தான் நான் பெற்றேன். எங்க அப்பா ஒரு பூசாரி, விக்கிரங்களை ஆராதித்து அதுக்கு பூஜை பண்ணுகிற ஒரு மந்திரவாதி எங்க அப்பா. என் 2வது தாயார் மரலாடி குறி சொல்பவர். அப்படி குறி சொல்லுகிற வேளையிலே இதே இடது கரத்திலே அந்த தாம்பூலத்தட்டை கற்பூரத்தட்டை ஏந்தி நின்று வந்தான். இன்னும் முன்பாக தேவனுடைய பிள்ளையாய் நிற்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? கானா அப்படின்னு சொன்னா மரித்த ஜனங்களை வைத்து அவர்கள் பெயரை வைத்து பாடக்கூடிய கச்சேரி தான் கானா. அதுதான் அப்படி அந்த காலத்துல. ஆனால் அப்படிப்பட்ட மரித்தவர்களுக்காக பாடிக்கொண்டிருந்த நான் இந்த உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நான் பாக்கியவான் அப்படிதான் என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. நிறைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் நிறைய எனக்கு வந்ததுங்க. முதல்ல எனக்கு தான் திரைப்பட வாய்ப்பே வந்தது. அதன் பிறகு நான் வேண்டான்னு சொல்லிட்டு திரைப்பட பின்னணி பாடுகிற முகேஷ், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் முகேஷ். அதன் பிறகு உலகநாதனுக்கு, அதன் பிறகு மற்ற எல்லா மக்களுக்கும் பழனி, அதுக்கப்புறம் பாலா அப்படின்னு நிறைய பேர் பாடியிருக்காங்க. அல்லேலூயா. உலகத்தின் பிரகாரமாக பாடிக்கொண்டிருந்த இந்த அந்தோணி இந்த உயிருள்ள தெய்வத்தை ஆராதித்துக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் உண்டுங்க. பயங்கரமா சாமியார் என் ஒய்ஃபு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பை என் மனைவி பெற்றார். அதன் பிறகு என் முழு குடும்பமே, இன்று முழு பூசாரி குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? 2 பேர் இவாஞ்சலிஸ்டா இருக்காங்க, 2 பேர் பாஸ்டரா இருக்காங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேன். என் மனைவி மூலமாகத்தான் என் முழு குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை என் மனைவி மூலமாகத்தான் அவர்களுக்கு வெளிப்பட்டது. அதன் பிறகு அவங்கள நான் ஏன் போய் எங்கள் மாமனுக்கும் மச்சானுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் அவர்களாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவர் என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா, தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா, தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. என் தந்தை நீரே, என் தாயும் நீரே, என் சொந்த நீரே, எனக்கு எல்லாம் நீரே. என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா, தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. சொன்னவரே, உன் வாய்மொழியாலே சொன்னது போல என்றும் காப்பவரே, என்னப்பனே, என் தேவனே, என் ராஜனே, என் இயேசுவே. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, உன் வாய்மொழியாலே சொன்னது போல என்றும் காப்பவரே, உன் வாய்மொழியாலே சொன்னது போல என்றும் காப்பவரே. என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா, தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உமக்கெதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
தப்புவிப்பவர் நீரல்லவா. என் தந்தை நீரே, என் தாயும் நீரே, என் சொந்தம் நீரே, எனக்கு எல்லாம் நீரே. என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா. தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் நீரல்லவா. தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் நீரல்லவா. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. என்னை தாயின் கருவிலே என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாருக்கும் இந்து பேர் வச்சுட்டு எனக்கு மட்டும் கிறிஸ்தவம் பேர் வச்சாங்க. இந்த பேரால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அந்தோனி எனக்கு பேர் வச்சுட்டாங்க. என் சர்டிஃபிகேட்ல எஸ் அந்தோனி கீழே இந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஆனா என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கொண்டு போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டால் அதை பிசியில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பின்னாமல் 8ஆம் வகுப்பு ஃபெயிலானவன் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சான். இன்னும் இவனுக்கு இன்டர்வியூ வந்தது, நமக்கு இன்டர்வியூ வரலன்னு போய் அந்த ஆஃபீஸரை கேட்டேன். அவன் சொன்ன, உன் பேர் என்னப்பா? என் பேர் அந்தோனி. அப்போ அது பிசியில் போட்டுப்பாங்க. நான் சொன்னேன், நான் எந்த கோயிலில் ஞானசாமி எடுத்தேன், நீ பார்த்து எனக்கு கொண்டு போயிட்டு பிசியில் போட்டேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ நான் ஆண்டவரை அறியவில்லை. ஆண்டவர்னா எனக்கு பிடிக்காது. கிறிஸ்துவத்தை டேம்ரின் எடுத்துக்கொண்டு என் வீட்டு வாசலில் வந்தது, ஏன் அழிக்கிறானோ, ஹலோ இங்கே கத்தாதம்மா, தூரமாக எங்கன்னா போய் கத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விடுவேன். பயங்கரமாக கிறிஸ்துவர்களை எதிர்த்தவன் நான். இந்த கிறிஸ்துவத்தை அறிவிக்கிறவனாக வந்திருக்கின்றேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. பைபிள் சுமந்து கொண்டு செல்கிற சகோதரிகளை பார்த்து கேலி கிண்டல் செய்தவன் நான். அப்பேற்பட்ட என்னை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அநேக மக்கள், இவனுடைய கண்கள் அநேகரை கண்டது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. இப்போ எனக்கு சாட்சி பிடிச்சதுங்களா? கர்த்தர் அந்த சாட்சி அது ஆஸ்வதிப்பராக. நேரடியாக வார்த்தை கடந்து போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சொல்லுங்க சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நாம் தியானிக்குவதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என்னோடு பேசுமையா, நீர் என்னோடு பேசுமையா, என்னோடு பேசுமையா, நீர் என்னோடு பேசுமையா. நீர் பேசாமல் இருந்தால் எங்கே நான் செல்வேன்? என்னை பாராமல் இருந்தால் யாரிடம் சொல்வேன்? முகத்தை மறையாதேயும், என்னில் கோபம் கொள்ளாதேயும், முகத்தை மறையாதேயும், என்னில் கோபம் கொள்ளாதேயும். என்னோடு பேசுமையா, என்னோடு பேசுமையா. மகா இரக்கமும் கிருபையும் தயவில் இருந்ததான அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த இரவு வேளைக்காய் எமக்கு நன்றி படைக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பிதாவே, அருமையான நாளுக்காய் மதண்டிலே அம்மனோர் திருச்சபை மக்கள் யாவரையும் ஒன்றிணைத்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, அறிவு, ஞாபகத்திறனை அதிகமாய் பெருக்கி தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அநேகர் பலதரப்பட்ட வியாதினாலே இருக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் ஆண்டவர், ஒரு தெய்வீக சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர்.
அநேகர் பலதரப்பட்ட பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே வைத்து புழங்கிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர். என் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே அவர்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம். உள்ளுக்குள்ளே வைத்து புழங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒளிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அறியாத ஜனங்களுக்கும் இந்த வல்லமையில வார்த்தைகளை அனுப்புகிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் யாவரையும் தாழ்த்தி உரிமையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யோராம் ராஜா, ஹல்லேலூயா, அவன் அரசாண்டு 12 வருஷமாக அரசாண்டு தந்தையான ஆகாபின் மூலமாக, ஹல்லேலூயா, ஆகாப் அங்கு அவருக்கு பதிலாக அரசாட்சி கொண்டிருந்த அவர் மரித்தார். மோவாபியர் இஸ்ரேல் மீது யுத்தம் பண்ண வந்தபொழுது, ஹல்லேலூயா, யுத்தம் பண்ண வந்தபொழுது யோராம் ராஜா பயந்து விட்டார். அதை உடனே அருகில் இருக்கிற யூதா ராஜாவை போய் சந்தித்து, யோசபாத்தை சந்தித்து, ஐயா, எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்ய மோவாபியர் யுத்தத்தை மேற்கொண்டு வருகிறார்கள், நீங்களுக்கு உதவ முடியுமான்னு என்று கேட்டபொழுது யோசபாத் அவருக்கு, நிச்சயமாக வருகிறேன், உன் ஜனம் தான் என் ஜனம், உன் படைகள் தான் என் படைகள் அப்படி என்று உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு நாம் போகலாம் வா என்று சொல்லி அவர் அழைக்கிற போது ஏதோமின் ராஜாவும் இணைந்து 3 ராஜாக்களும் மோவாபியரை எதிர்க்க அவர்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் நாம் எந்த வழியாய் செல்லலாம் என்று கேட்கிற போது ஏதோமின் வழியாக போகலாம் என்று சொல்லும் பொழுது 7 நாட்கள் அந்த இடத்தை அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். எத்தனை நாளுங்க? 7 நாட்கள் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் கையில் இருந்த உணவு பொருள், தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவர்கள் குடிப்பதற்கு கூட தண்ணீரை, அவர்கள் சென்றடைந்த இடம் ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு. நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி யோராம் ராஜா யோசபாத்திரை போய் சொல்ல, யோசபாத் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒருவரும் இல்லையா? அவரிடத்தில் போய் கேட்போம் என்று சொல்லும் பொழுது அவன் உடன் வேலையாட்களாகிய அதில் ஒருவன் எலியாவுக்கு தண்ணீர் கொடுத்த சாப்பாத்தின் மகனாகிய எலிசா, அல்லேலூயா, யாருங்க? எலிசா ஒருவர் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் அவரிடத்தில் போவோமே, அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே சென்றவுடனே எலிசா யோசபாத்தை பார்த்து, சுரமண்டலம் வாசிக்கிற யாராவது கிடைத்தால் அவர்களை அழைத்து கொண்டு வாங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அதை கேட்ட யோசபாத் அருகில் இருக்கிற ஒரு இடத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு வாத்தியக்காரனை அழைத்து வந்து எலிசாவிடத்தில் விடுகிறார். எலிசா உடனே அவனை வாசிங்க சொல்றார். அல்லேலூயா. அவன் சுரமண்டலம் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. யார் மேலங்க? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? யார் மேல் இறங்கினதுங்க? எலிசா மீதுல, சுரமண்டலம் வாசிக்கிற வாத்தியக்காரன் மீது. எலிசா இந்த வார்த்தை சொன்ன பொழுது, எலிசா மூலமாக அந்த வார்த்தை யோசபாத்துக்கு வந்த பொழுது, யோசபாத் அந்த மகனை அழைத்து வந்து வாசிக்க சொல்லி அவன் மீது கர்த்தருடைய கரம் இறங்கினது. அவன் மூலமாக வெளியே வருகிற வார்த்தை 17ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும்
உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துமா? என்ன சொல்றாருங்க? இங்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வார்த்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த வறண்ட நிலத்தில் எங்க தண்ணி கிடைக்க போகுது? நாம் எங்க தோண்டுவோம்? அதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அசட்டை பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்களை கர்த்தர் விரும்புவதில்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் ஜாக்கிரதையாக உள்ளவனுக்கு அவர் பெரிதான கிருபைகளை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அவன் சொன்ன மாத்திரத்திலே என்ன சொன்னாங்க? போயிட்டு தண்ணீர் இல்லாத இடத்திலே கால்வாயை வெட்டுங்கள். என்ன சொல்றாங்க? வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால்களை வெட்டுங்கள். அங்கு உள்ள இடங்களெல்லாம் வாய்க்காலை வெட்டுங்கள். நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த வறண்ட நிலத்தில் எங்கே தண்ணி கிடைக்கும் போது நம்ம எங்கே நோண்ட போகிறோம்? வானா போ, கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர்கள் அந்த சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்தவர்களாய், எப்படிங்க? அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்தவர்களாய் உடனே அதுக்கு அவர்கள் செவி சாய்த்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆங்காங்கே வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள். அப்போது தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? செய்தியினுடைய தலைப்பு, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன், ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற இந்த பழக்கம் மாறவே இல்லை, அது ஏன் எனக்கு தெரியல, நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. அவரவர்களுக்கு தெரியும். நானும் உங்கள் முகத்தை தான் பார்க்கிறேன். என் தேவர் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்தறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன அடுத்த கணமே வாய்க்கால்களை வெட்டினார்கள். அல்லேலூயா. தண்ணீர் நிரம்பி வழிந்தது. எதிர்த்து வந்த மோவாபியர் அப்படியே திரும்பி போய்விட்டார்கள். காரணம், அந்த நிரம்பி வழிந்த தண்ணீரானது மோவாபியரின் கண்களுக்கு எப்படி தெரிந்ததாம்? இரத்தம் மாறி தெரிந்ததாம். அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துமா?